ஜெபம் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் நல்ல தேவனே, இந்த மகிழ்ச்சியான நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த இதயத்தோடு சமூகத்தில் ஒருமித்து கூடி வந்து உம்மை துதிக்க எங்களுக்கு நல்ல பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்யவும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடும் ஆராதனையை நாங்கள் பங்கு பெறவும் எங்களை தகுதிப்படுத்தக்கூடிய நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா, தகுதியற்றவர்களால் பாவிகளாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்டவரை நீரை எங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா, ஆராதனை முழுவதுமாக பொருட்படுத்திக் கொள்ளும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. முன்பாக கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 397 இருநூற்றாண்டு கீதம் 1 பாமாலை 1. ஆராதனை கீதங்கள் 397 இருநூற்றாண்டு கீதம் 1 பாமாலை 1. ஆத்மமே உன் ஆண்டவரை திருப்பாதம். உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக
நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களை இப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிவிடாமல் போனோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவை என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரனுக்கு சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே ஜீவனுள்ளவர் உமக்கு நீதிமான் அல்லாததினாலே அடியை நியாயத்திற்கு பிரவேசியாதீர்கள். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தன்மை வேண்டுவதும் என்று அவருடைய திருக்காலங்களினாலே நாம் வெற்றி கொண்டவர்களுக்காக சோதம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவரை கிறிஸ்தவம் பண்ணவும் அவருடைய மகாபரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமக்கு விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் மனதால் படியிட்டு பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை தேர்ந்தெடுக்கிறோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாம் வழியை விட்டு வழிக்கு அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளை விரோதமாக செய்தோம். சேர்ந்தகளை செய்யாமல் சேர்ந்த காரியங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமை இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனே, மூலமாய் மனிதர் கருத்து செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிப்படுகின்றவர்களை எங்களுக்கு இறங்கும். தப்பிதிகளை பொறுமையாயும் பாவத்தின் குற்றப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகும்படி நாங்கள் இந்த தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தங்களுக்கு கிருபை செய்கிறது. ஆமென். தேவனை எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவம் லட்சணமாக இருக்கிறது. நாம் இந்த தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய தங்களினால் கட்டோட்டவர்களாயும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினால் கட்டவிட்டு விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலத்தில் இருக்கிறார் God
21ஆம் சங்கீதத்தை யாவரும் முறைமுறையாக வாசிப்போம். 21ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொறுப்பிடம் தருகிறேன். உமது ரட்சிப்பினால் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அறிவித்தேன். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னி சூழலுக்கு போடுவே. கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்னி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் ஒரு விரோதமாய் கொள்ளாமல் நினைத்தார்கள். தீவினை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். முதலாவது வேதபாரம் வாசிக்கின்றேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேதபாரம் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்தித்தவர்களை சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவரிடத்திற்கு யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதில் மேலேறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்திற்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்கிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேதபாடம் வாசித்தாயிற்று. Amen.
குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ண. விதவையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவர் உயிரோடே செத்தவர். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசிகளாயிரும் செத்தவனுமாய் இருப்பான். 60 வயதுக்கு குறையாதவரும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவருமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையை விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தார். சிறுபிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சத்தியவசனம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். முதியோரை ஏற்றுக்கொள்ளுதலும் பராமரித்தலும். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். வருகின்ற வாரத்திற்கான சத்திய வசனம். அனைத்து விசுவாசிகளும் ஆசாரியர்களே. சங்கீதம் 135 19 மற்றும் 20ஆம் வசனம். சங்கீதம் 135 19 மற்றும் 20ஆம் வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தரை சோஸ்தரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை சோஸ்தரியுங்கள். லேவி குடும்பத்தாரை கர்த்தரை சோஸ்தரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தரை சோஸ்தரியுங்கள்.
அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைய தினம் முதியோர் ஞாயிறாக அந்த திருமணத்திலே அனுசரிக்கப்படுகிறது. சபையின் முதியோர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் இருந்து நடைபெறும். சபை வாலிப பெண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் தாய்மார்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை மாதத்தின் முதல் நாள் ஆகையால் காலை ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை அதிகாலை ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். மாலை திருவிருந்து ஆராதனை நடைபெறாது. வழக்கம் போல் மாலை ஆராதனையாக நடைபெறும். நமது குருவானவர் குளத்துக்குடியிருப்பு சேகரிக்கும் குருமனை கட்டுமான பணிக்காக நன்கொடை பிடிக்க சென்றிருப்பதால் வருகின்ற புதன்கிழமை மாலை ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறாது. வழக்கம் போல் மாலை ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் ஞாயிறு 12/10/2025 அன்று நமது சபையில் குளோபல் மிஷனரி சங்கம் சார்பாக விற்பனை விழா நடைபெற இருக்கிறது. சபையின் பிள்ளைகள் யாவரும் உற்சாகத்தோடு அதற்காக செயல்படும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக நன்கொடை கொடுக்க விரும்புகின்ற பிள்ளைகள் சபை ஊழியரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். குளோபல் மிஷனரி சங்கம் ஊழியத்திற்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்ற பிள்ளைகள் சபை ஊழியரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக விற்பனை விழாவிற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் உற்சாகத்தோடு ஆயத்தப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமது சபையில் 14/9/2025 சுவிசேஷ ஊழியமாக அனுசரிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷ ஊழியம் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆசீர்வாதமாக நடைபெற்றது. அதற்கான வரவு செலவுகள் நமது ஆலயத்தின் விளம்பர பலகையில் போடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவிசேஷ ஊழியத்தின் வரவு செலவுகள் ஆலயத்தின் விளம்பர பலகையில் போடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்கள் ஐக்கிய சங்க வேத ஆராய்ச்சி கூடுகை இன்று மாலை 4 மணிக்கு முதலை பலி சேகரம் ஆசீர்வாதபுரம் பரிசுத்த லூக்கா ஆலயத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்கள் ஐக்கிய சங்க வேத ஆராய்ச்சி கூடுகை முதலை பலி சேகரம் ஆசீர்வாதபுரம் பரிசுத்த லூக்கா ஆலயத்தில் வைத்து மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை நாட்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றும் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நமது திருமணத்தில் யூத் டிபார்ட்மெண்டில் பணிபுரியும் மார்கரெட் விஜயா என்பவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரியர்கள் பெயர்களை வாசிக்கிறேன். வருகின்ற நாட்களில் நமது சபையில் பிறந்த நாள் ஆசிரியப்பவர்கள் 29ஆம் தேதி ஜி ஜெஸ்பர் டாக்டர் ஆஃப் ஞான்ராஜ் குண்டூர், 30ஆம் தேதி எஸ் ஞான செல்வன் குண்டூர், 1ஆம் தேதி ஜனோடி டாக்டர் ஆஃப் ஆஸ்திரேலியன், 2ஆம் தேதி பி டேனியல் ஜேக்கப் சன் ஆஃப் தங்கராஜ், ஜி டார்லிங் wife of the Godwin, 3ஆம் தேதி தி ஜெனிஃபர் எஸ்பால் டாக்டர் ஆஃப் கன்வேதம், மெர்சி எபனேசர் டாக்டர் ஆஃப் அதிசயராஜ் கோவை. இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாளை ஆசரிக்கின்றார்கள். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாளை ஆசரிக்கின்ற பிள்ளைகளுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். இப்பொழுது பாடலுக்கு ஒரு சிறு கவி ஒன்றை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் அவர்களுக்காக
வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரிக்கின்ற பிள்ளைகளுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த நாளிலே ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இந்த புதிய வருடத்திலும் உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி உங்களுடைய நன்மையினால் உங்களுடைய பிள்ளைகளை நீர் போஷிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த புதிய வருடத்திலும் ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரை உண்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் சகல ஆசீர்வாதத்தையும் அதில் காலத்தில் நேர்த்தியாய் வழங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகிலே ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் உண்மை நம்பிக்கொள்ளவும் உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளவும் ஏற்ற இருதயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பிள்ளைகளோடு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேலைகளிலும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் புதிய வருடத்திலே ஆண்டவரை உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் முழுவதுமாக உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நேரே பாதுகாத்து பொறுப்படுத்த வழிநடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். Yeah.
முதியோரை ஏற்றுக்கொள்ளுதலும் பராமரித்தலும். சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவே, எங்களது குடும்பங்களிலே தந்துள்ள முதியோர்களுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களது நல்வாழ்வுக்காக பல்வேறு முயற்சிகளையும் பிரயாசங்களையும் எடுத்துக்கொண்ட அவர்களை கனப்படுத்த தந்தை முதியோர் ஞாயிறு சிறப்பு ஆராதனைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா முதியோர்களும் சுகத்துடனும் பலத்துடனும் வாழ்ந்திருக்கவும், பிள்ளைகளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்ந்திருக்கவும் பேரழித்தாலும் சிலுவையின் அகோர வேதனையிலும் தாயாரை கனம் பண்ணின இயேசு கிறிஸ்து நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தையுடனாகிய தேவன், உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே நிச்சயாதீனம். தேவனிடத்தில் நமக்கு கொண்டிருக்கிற தடையராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றுகிறோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவன், இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமல் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுகை நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா செய்கை செய்த சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவன், எங்கள் அத்தியட்சமார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் சர்வீக குவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறவருடைய கிருபையை அனுப்பி அவர்கள் ஒரு தம் பிரியமானவர்கள் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேலும் பேர் செய்தலும். கர்த்தாவே, எங்கள் காரியங்கள் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். அறுவடைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 772, 200 ஆண்டு கீதம் 552, பாமாலை 326. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டு. ஆராதனை கீதங்கள் 772, 200 ஆண்டு கீதம் 552, பாமாலை 326. Amen.
கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்காக வந்து நிற்கின்ற அக்னியை கூட நீ மறைத்து ஆண்டவரை நீர் வெளிப்படும் வானமண்டலத்தின் ஆண்டவரை உடைய பிரசனத்தினால் இந்த இடத்தை இந்த ஆலயத்தை ஆண்டவரே நீ நிரப்பியதும் ஆண்டவரே உடைய மகிமை ஆண்டவரே இந்த ஆலயத்தில் நிரப்புவதாக ஆண்டவரே நீ இந்த ஆலயத்துக்குள்ள இறங்கி வாரம் கொடுக்கிற ஆண்டவரே அந்த செய்தியானது நிறைய ஆத்மாக்களுக்கு பிரோச்சனமாக ஆண்டவரை அதை மாற்றி அமைத்து நீ தர வேண்டும்படியாக உடைய சமூகத்தில் உங்களுடைய பாதத்தில் ஆண்டவரை நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய வானத்திலிருந்து ஆலயத்துக்குள் இறங்கி வாரும் ஆண்டவரே, உங்களுடைய மகிமையினால் நிரப்பி அருளும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. ஆண்டவரை வந்திருக்கிற எந்த ஆத்மாவும் ஆண்டவரே வெறுமையாக போகக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையை பெற்று ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் உள்ள வசனங்களை அவர்கள் உட்கொள்ளும் போது அதை ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய ஜீவனாக தங்களுடைய ஆண்டவரே நலனுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரை நீங்க உதவி செய்து தருவீராக. எல்லாவற்றும் முடிப்பு பாதத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் தூத்துக்குடி நாஸ்திரி திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த சபை மக்கள் அருமையான ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாலிபர் ஐக்கிய சங்கத்தில் சேர்ந்து பணியாற்றி வருகிறேன். நம்முடைய தூத்துக்குடி நாஸ்திரி திருமண்டலம் உங்களுக்கு தெரியும். அதன் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வாலிபர் ஐக்கிய சங்கத்தில் நான் பணிபுரிந்து வருகிறேன். என்னோட கூட ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் மிஸ்ரார்கள் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த திருமண்டலத்தில் நாங்கள் இந்த பணியை செய்து வருகிறோம். எங்களுடைய ஊழியத்துக்காக நிச்சயிங்க வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக நடைபெற்று வருகிற ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார். இதற்காக நீங்க நிச்சயிக்கக்கூடிய தண்ணீர் ஜபங்களிலே ஜெபிக்கும்படியாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தான் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம் இந்த ஊழியத்துக்கு அதிகமாக தேவை. நீங்க ஜெபிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜெபியுங்கள். நம்ம செய்திக்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சபையார் எல்லாரும் என்ன சொல்றோம், நம்ம கரங்களை தட்டி ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை என்ன சொல்றோம், இந்த பாடல் மூலம் மகிமைப்படுத்த போறோம். இந்த பாடலை பாடும்போது தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்யணும், இந்த ஆலயத்துக்குள்ள வரணும். இந்த சாலமோனுடைய ஆலயத்தை தேவனுடைய மகிமை என்ன செஞ்சிச்சு, மூடியது. பாருங்க, அவங்க ஆராதிக்கும் போது தேவர் ஆவியானவர் அந்த சபைக்குள்ளாக தன்னுடைய மகிமையினால் அந்த ஆலயத்தை முடினார் என்று நம்ம கவனித்து வருகிறோம். அதே போல இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் என்ன செய்யணும், தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு ஆவியோடு பாடும்போது நான் அவரோடு எலியாவின் தேவன் நாம் தேவன். இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் கரங்களை தட்டி என்ன செய்யலாம், இந்த பாடலை பாடலாம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே
வேதாகமும் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்குவீர்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாருங்க, விடுதலையை தருகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. விடுதலை என்றால் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் விடுதலை. ஒரு பறவை இருக்கு, அந்த பறவையை கூட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். திறந்து விட்டா அது என்ன செய்யும்? சந்தோஷமா வாடி சிறகடித்து என்ன செய்யும்? பறந்து செல்லும். அதுதான் விடுதலை. அதே போல ஒரு மனுஷனுக்கு விடுதலை தேவை. எதிலிருந்து விடுதலை தேவை? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை தேவை. இந்த விடுதலைக்காக தான் மனிதன் இன்று என்ன செய்யலாம்? சுற்றியே அலைகிறான். எனக்கு விடுதலை வேணும். ஒரு பாவத்தை செய்கிற மனிதன் அந்த பாவத்திலிருந்து எப்படியாவது தனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றுதான் நம்ம என்ன செய்யலாம்? சுற்றி என்ன செய்யலாம்? அலைகிறான். பாருங்கள், இந்துக்களை எடுத்துக்கொள்வோமானால் அவர்கள் சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி, விடுதலைக்காக அவங்க எதிர்ச்சனமோ பண்றாங்க இல்லையா? பாத யாத்திரை செய்யறாங்க, கங்கை நதியை குளிக்கிறாங்க, எதையோ செய்யறாங்க. பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று எதையெல்லாம் செய்யலாமோ அதையெல்லாம் செஞ்சு பார்க்கிறான். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியவில்லை. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவது ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சாத்தானால் பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? விடுதலை கொடுக்கவே முடியாது. அவன் எல்லாத்தையும் கொடுப்பான். எல்லாத்தையும் சொத்தை கொடுப்பான், சொத்தை கொடுப்பான், பொண்ணை கொடுப்பான், பொருளை கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. பாவத்துக்கு மேல பாவத்தை அவன் செய்வதற்கு தான் அவனுக்கு என்ன செய்யுது? ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து இரத்தத்தை சிந்தி அவர் என்ன செஞ்சார்? நமக்கு விடுதலையை வாங்கி தந்திருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? விடுதலையை வாங்கி தந்திருக்கிறார். ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? பாவத்திலே பிறக்கிறான். பாவத்திலே அவன் மறிக்கக்கூடாது என்பதற்காக, விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி தன்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்தவராய், நமது பாவத்தையும் கூட இந்த சிலுவையில் சுமந்தவராய் அவர் நினைச்சார். நம்மளுக்கு இன்று விடுதலையை வாங்கி தந்திருக்கிறார். பாருங்க, ஒரு மனிதன் நினைக்கிறான், பாவத்தோடு வாழ்கிறான். நிறைய இப்போ நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்றாங்க, அபிஷேகத்தை பெற்றுவிட்டோம் என்று சொல்லுகிறாங்க, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன பாவம் காணப்படுமானால் அது வரலுக்கு அது என்ன செய்யும்? தடையாக காணப்படும். சின்ன பாவம் நம்ம சரீரத்தின் வெளிச்சத்தை என்ன கெடுத்து போடும். அப்படியா? நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம சின்ன பாவங்களை செய்யறோம். ஏதோ ஒரு கோபம் இருக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பாவத்தை நம்ம என்ன செஞ்சிடணும்? விட்டுவிட வேண்டும். விட்டுவிடவில்லை என்றால் அந்த பாவம் நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு தடையாக காணப்படும். ஒரு கோபமாக இருக்கலாம், ஒரு பெருமையாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்துக்கு நீங்க அடிமைப்பட்டு காணப்படுகிறீர்களானால் அந்த பாவத்தை இங்கே செய்து விட்டு விடுங்கள். சின்ன பாவத்தோடு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இப்போ ஒரு மாணவிக்கு 100க்கு 100 மார்க் இருந்தாதான் பாஸ். 100 மார்க் இருந்தாதான் பாஸ். அது ஒரு மார்க்கு குறைஞ்சி போனாலும் ஃபெயில் தான். அது பையன் இன்னொரு வருஷம் படிக்கணும். இப்போ நிறைய சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்திய காலங்களில் கிடையாது. அப்படிதான் ஒரு சின்ன பாவம் நீங்க 100க்கு 100 பெர்ஃபெக்டாக இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஒரு சின்ன பாவத்தோட நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பாருங்க, இந்த தாவிதை எடுத்துக்கொள்வோமானா பெர்ஃபெக்டான ஒரு மனிதன், ஒரு ராஜா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவன் தான். ஒரு சின்ன பாவம் செஞ்சான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தண்டனை கொடுத்தாரு. என்ன, நாகான் தீர்க்கதரிசியை விட்டு அவனை எச்சரித்தார். தாவீது, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விட்டாய். ஆடுகளுக்கு பின்னால் அடைந்து கொண்டிருந்த உன்னை நான் அபிஷேகம் செய்து ராஜாவாக மாற்றி உன்னை இவ்வளவு அழகு பார்த்தேன். நீ இப்படி ஒரு அந்நிய ஒரு மனிதனுடைய மனைவி எடுத்துக்கொண்டார். இப்படிப்பட்ட பாவத்தின் ஏன் செய்தாய் என்று சொல்லி அந்த தாவீது நான்காம் தீர்க்கதரிசி மூலமாக கேட்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சின்ன பாவத்தின் மூலமாக, அந்த விபச்சார பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார்.
பாருங்க, அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில வரும்போது எத்தனையோ அடிகள் பாருங்க. சொந்த மகனையும் அவனுக்கு விரோதமாக வருகிறான், சொந்த வீட்டிலே பாவங்கள் நடக்குது, எவ்வளவு பயங்கரமான தண்டனை கொடுக்கிறார் பாருங்க. அவனோட அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் தனக்கு பிரியமானவன், அவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை ஆண்டவர் விடவில்லை, தண்டனை கொடுத்தார். அதே போலதான் இன்று நாம் நிறைய பாவங்கள் செய்து கொண்டு கோவிலுக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய அந்தரங்கத்தில் ஒரு சின்ன பாவம் இருக்கிறது, பெருமைங்கிற பாவம் இருக்கிறது, வராமைங்கிற பாவம் இருக்கிறது. ஏதோ ஒரு பாவம் உன்னுடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. இந்த சொல்கிறார் ஆண்டவர், மகனே மகனே, அந்த பாவத்தை விட்டு விடு. அந்த பெருமை, பொறாமை, ஏதோ ஒரு பாவம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு அது தடையாக காணப்படுகிறது. அதை விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க, ஒரு எறும்பை நாம் எடுத்துக்கொள்வோம், அந்த எறும்பை ஒரு பாட்டுக்குள்ள போடுறோம், அந்த எறும்பு அந்த பாட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு யோசிக்குமா? இல்ல, அந்த பாட்டில இருந்து எப்பயாவது வெளியே போயிடணும் என்று என்ன செய்யும்? யோசிக்கும். யோசித்து என்ன செய்யும்? அந்த பாட்டிலிருந்து எப்படியாவது வெளியே ஓடிடணும் அப்படின்னு பாட்டில சுத்தி 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 வரும். சின்ன ஓட்டை கிடைச்ச உடனே அந்த பாட்டுக்குள்ள இருந்து வெளியே சம்பட்டி இழிஞ்சிடும், ஓடிடும். அதே போலதான் மனிதனும் பாவத்துக்குள்ளேயே சிரிக்க கூடாது, பாவத்துக்குள்ளேயே நாம இருந்து மறிக்க கூடாது. ஆண்டவரே, இந்த சின்ன பாவம் இருக்குது, அதை விட்டு நான் வெளியே வரணும், நான் பெர்ஃபெக்டாக இருந்தானா, 100க்கு 100 பரிசுத்தமாக இருந்தானா அப்படி பரலோக ராஜ்யத்துக்கு நான் வர முடியும். நான் சாப்பிடும் போது பாவ மன்னிப்பு பெற்றுவிடலாம் என்று நான் இருக்கிறேன் என்று நினைக்காதீங்க. நம்முடைய இழப்பு எப்பொழுது வரும் என்றே தெரியாது. எப்பொழுது பெர்ஃபெக்டா இருக்கணும், எப்பொழுது ஆண்டவரை சந்திக்க நாம ஆயத்தமா இருக்கணும். இப்ப கூட ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் வருகிறார் வருகிறார் என்று சொன்னாங்க. 24 செப்டம்பர்ல ஆண்டவர் வாரான்னு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பயந்துட்டே இருந்தாங்க. நிறைய பேருக்கு பயங்கரமா பயம். ஆண்டவரை இப்போ வந்துடாதையும், வந்தாங்கன்னா வருவேணும், வரமாட்டேனோ தெரியாது. ஐயோ, இப்படி வருவேன், நான் கைவிடப்பட்டு போனா ஆன்டிபிஸ்டுடைய ஆட்சியில பயங்கரமா கஷ்டப்படணுமே, ஆண்டவரே வரக்கூடாது வரக்கூடாது நிறைய பேர் ஷோ பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவரை சந்திக்க ஆயத்தம் இல்லை, அவங்களுக்கு ஆண்டவரை சந்திக்க தைரியம் இல்லை. அதனாலதான் ஆண்டவரே நீ வர வேண்டாம் வர வேண்டாம் சொன்னாங்க. மற்றவங்க எல்லாம் ஆண்டவரே வாரும் ஆண்டவரே வாரும் சொன்னவங்க யாரு? ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தவங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க, 100க்கு 100 பெர்ஃபெக்டாக இருந்தவங்க, அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க, ஆண்டவரே நாளைக்கு ஒரு நாளைக்கு வரும், இன்னும் என் குடும்பம் ரட்சிக்கப்படல, என் குடும்பம் பரிசுத்தமாக்கப்படல, நான் பரிசுத்தம் அடையல, இந்த பாவத்தில் நான் நீடித்து இருக்கிறேன், இதுல இருந்து விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. ஆண்டவருடைய வருகைக்கு பயந்தாங்க. பாவத்தில் இருக்கிற மனுஷன் ஆண்டவரை சந்திக்க முடியாது, வருகைக்கு ஆயத்தமாக பட முடியாது. ஆகையா ஏதாவது ஒரு பாவம் இருந்தா அதுல இருந்து நீங்க நினைச்சீங்க விடுபட்டு வெளியே வாங்க. ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனுக்கு பின்னால ஒரு செத்த மனிதனை ஜாயின் பண்ணி விட்டுட்டா, கெட்டி விட்டுட்டா, நல்ல மனிதன் சீக்கிரமா எடுத்துருவான், இறந்துடுவான். ஏன்னா இந்த செத்த மனிதனுடைய தூள் நாற்றமானது நல்ல மனிதன் எழுச்சிடும், சீக்கிரமாக சாப்பிடுச்சிடும். அதே போலதான் பாவம், ஒரு சின்ன பாவம் எழுச்சிடும், நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும், நம்மளே சாப்பிடுச்சிடும். இந்த பாவத்தை நினைச்சு 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 நம்ம உருகி போயிடும். சாப்பிட்ட மனசு வராது, வறங்க மனசு வராது. எப்பவும் அந்த பாவம் நம்மளுடைய கண்களுக்கு முன்பாகவே இருக்கும். விசுவாசத்தை அதை நிறுத்தி வச்சிருப்பான். பாத்தி அப்படி ஒரு பாவத்துக்கு நீ அடிமைப்பட்டு காரணப்படுறீங்க. நீ கோயிலுக்கு போயிருந்ததுக்கு, தசம பாவம் கொடுத்ததுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை வைத்தே உங்களை என்ன செய்வான்? நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடுவான். பாவத்தின் சம்பளம் மரணம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகியால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. வட இந்தியாவில் பார்ப்போமானால் மனிதர்கள் முழுவதும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு காணப்படுறாங்க. கரையாமூட்டை வணங்குறாங்க, பாம்பை வணங்குறாங்க, துர்காவை வணங்குறாங்க, கணேஷை வணங்குறாங்க. அப்படி பயங்கரமா விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்ட அந்த மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாம எந்த தேவன் நமக்கு விடுதலை தரும் அப்படின்னு ஏங்கிட்டே அடைகிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆர்வம் இல்லை, மிகவும் குறைவு போலாம். இங்கெல்லாம் மிஷினரி மார்கள் நிறைய இருந்தாங்க, போனாங்க வந்தாங்க. இப்பெல்லாம் அவங்க எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. மிஷினரி போறியாமா அப்படின்னு கேட்டா இல்ல, நான் வந்து ஐடிஎஸ்ஸா மாறணும், டாக்டரா மாறணும், இன்ஜினியரா மாறணும், அப்படிதான் ஒரு தம்பி எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தம்பி கேட்ட கேள்வி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மிஷினரி மாறவே கிடையாது, ஊழியர் செய்கிற தாகமே கிடையாது. மிஷினரி போறியா? வேண்டாம், கஷ்டம், அப்படிலாம் நம்மளுக்கு வேண்டாம், இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க தம்பி தங்கச்சி.
பாருங்க, அப்படி தாம் குறைந்த அந்த இடத்துல மக்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க, சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. நான் வட இந்தியாவில் மிஷினரியாக இருந்தேன், ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். ஐஎம்எஸ் ஸ்கூல்ல 11 வருடங்கள் நான் இணைந்தேன். ஐஎம்எஸ் மூலமாக ஒரிஷாவில் ஊழியர் செஞ்சுட்டு வந்தேன். அப்போ அந்த மக்களுடைய நிலைமை பார்க்கும்போது மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. பாருங்க, அங்க போனவங்க திருப்பி இங்க வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை. இன்னும் இன்னசென்டான மக்கள் இயேசு கிறிஸ்துவ சீக்கிரம் அழிச்சுட்டு ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா அவங்களுக்கு சீசஸ் அறிவிக்க ஆட்கள் இல்லை. எத்தனையோ தேவைகள் இன்னும் மக்கள் என்ன செய்யறாங்க இருக்காங்க. இயேசு யார் என்பதை அறியாமல் இன்னும் இருக்காங்க. இன்னும் காடுகளில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க செல்வதற்கு சரியான ரோடு இல்லை, சரியான வாகனங்கள் செல்ல முடியாத நிலைமை. இந்த கிராமத்துக்கு யாருமே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. பூசாரிகள் நினைக்கிறாங்க, மிஷினரிகளுடைய கால்களை விளங்காமல் செய்து விடுறாங்க. மந்திரத்தினால் பல காரியங்களை செய்யறாங்க, ஓட்டா செலுத்துறாங்க, மலைகளே உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு முறை தான் பண்ட மாற்று முறை செய்வதற்காக அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வருவாங்க. அப்போதான் நம்ம சுவிசேஷத்தை சொல்வதற்காக நாங்கள் டீமாக செல்வோம். இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஹைச்சம் பிரின்சிபால் இன்னும் ஸ்டாக்ஸ் எல்லாரும் நினைச்சுவோம் அந்த ஊழியரை செய்வதற்காக அந்த போண்டா மக்கள் மத்தியில கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நாங்கள் அங்கே போவோம். அப்ப அந்த மக்கள் எவ்வளவு தாபமா இருக்கிறாங்க என்பதை பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை சீக்கிரம் ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா கொண்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இவங்க நல்லவங்க எதற்காக வந்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க நம்மளை பார்த்து புரிஞ்சுக்கிடுவாங்க. நாங்க ஆசிரியரா இருக்கிறதுனால இவங்க வந்துதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்விகளை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, ஸ்கூல் கிட்ட இருக்கிறாங்க, ஹாஸ்டல் கிட்ட இருக்கிறாங்க, மருத்துவமனை அமைச்சிருக்கிறாங்க. நிறைய பையன்களை நமக்கு செய்யறாங்க. அப்படி போண்டா செஞ்சு யோசிக்கிறாங்க. இங்க நாங்களாம் செல்லும் போது அப்படி காலையில் அப்படி விழுந்துருவாங்க. நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் சொல்லுவோம். நாங்க உங்களுக்கு தெய்வம் இல்லை, நாங்க ஆசிரியர்கள் தான். ஆனா தெய்வம் மேல இருக்கிறாரு. அவரை சொந்த வச்சதாக ஏற்றுக்கொள். இன்னைக்கு பாரு, உன்னுடைய பிள்ளை மலையிலே இருந்துச்சு, அவன் சரியான ஆகாரம் இல்லாதபடி போஷக் சக்தினால குறைபாடினால கைகால்கள் சுண்டி வயிறு வீங்கி ஒவ்வொரு பிள்ளைகளும் மறித்து கொண்டிருக்கும் நிலைமையில இன்று உங்க பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஸ்கூல்ல படிக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு டை கட்டி சூப்பு போட்டு எவ்வளவு முன்னேற்றமான நிலையில இங்கிலீஷ் பேசுறாங்க. இதுதான் காரணம் வல்ல இறைவன் தான். அந்த இயேசு கிறிஸ்து சொந்த வச்சுக்காக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கல்வியின் மூலமாக தான் இன்று என்ன செய்து இந்த போண்டாஸ் மத்தியில ஊழியம் நடைபெற்று வருகிறது. கல்வியின் மூலமாக தான் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியம் இன்று என்ன செய்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நம்ம செய்கின்ற நற்கிரியைகளின் மூலமாக தான் இன்று அந்த மக்கள் மத்தியில நம்ம என்ன செய்யறோம், ஊழியம் செய்து வருகிறோம். பாருங்க, அவங்க விடுதலை பெற முடியாம தவிக்கிறாங்க. வீடி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கல் குடிச்சு கொண்டே இருப்பாங்க. மோவாப்பில் ஒரு இலை இருக்கு, அந்த இலையிலிருந்து மதுவை தயாரிப்பாங்க, வடபடமா வைத்திருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரிய ஆள் வரைக்கும் குட்டியில அடைச்சிக்கிடுவாங்க, அடைச்சி குடிச்சுக்கிட்டே ரோட்ல அழுவாங்க. அதுதான் அவங்களுக்கு தண்ணி. சின்ன குழந்தைங்க மட்டும் தள்ளாடி தள்ளாடி நடக்கும் ரோட்ல, இப்படி தள்ளாடி தள்ளாடி யாரும் குட்டி நடந்துருக்கும். பெரியவங்களும் அவங்க எப்பவும் 24 hours போதையிலேயே இருப்பாங்க. அந்த மக்களை சந்திக்க யார் சொல்லுவாங்க? அந்த மக்களுக்கு விடுதலை நற்செய்தியை கொண்டு செல்ல யார் போவார்கள்? நினைக்கிறோமா? மக்கள் விடுதலை பெற முடியாதபடி விடுதலை எப்படி பெறுவது என்று அவங்க என்ன செய்யறாங்க, அதை பெறுவதற்கு என்ன வழி என்று தெரியாதபடி என்ன செய்யறாங்க. ஒவ்வொரு மக்களும் இன்று நினைச்சாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறோம். பாருங்க, தாவீது ஒரு பாவத்தில் விழுந்தான். ஆண்டவர் அவனுக்கு சுட்டி காட்டினார். நீ செய்வது பாவம் என்பதை சுட்டி காட்டியுடன் அவன் அந்த பாவத்திலிருந்து எழுந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அவன் செஞ்சானா பாவம் அப்படின்னு பயந்து போறாங்க. அது அந்த பாவம் மட்டும்தான் குறிப்பிட்டு காணப்படுது வேதாகமத்தில். ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லும் போது அவன் ஒத்துக்கொள்கிறான், மனம் சென்று அழிகிறான் என்று நாம் பார்க்கிறோம். சிம்சனம் பாருங்க, எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, பாவத்தில் விழுந்து போனான். அவனுக்கு கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தூக்கி எடுத்தார். அது அவன் கண் பிடுங்கப்பட்டவனாக, சின்ன பாவத்தின் நிமித்தமாக கண்டவன் பிடுங்கப்பட்டவனாக சிறைச்சாலையில் மாவரைக்கும் நிலையில் அவன் சென்றுவிட்டான். இப்படி ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு காணப்படுகிறவன் அந்த பாவத்தினால் என்ன செய்கிறான்? அழிந்து விடுகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினான், மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. பாருங்க, அதனால நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன பாவம் தானே, பெரிய பாவம் தானே அப்படி விட்டுறக்கூடாது.
பாருங்க, சின்ன பாவம் இருந்தாலும் கோலை கொண்டு, பெரிய கோலை கொண்டு அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே போல நம்ம சின்ன பாவமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெற்று முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் வாழும்போது ஆண்டவர் நிச்சயமாக நினைச்சுவாரே, நம்மளும் அவர்கள் நினைச்சுவாரே மகிமைப்படுவார். பரலோக ராஜ்யத்தின் புரட்சியாக மாற்றுவார். பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்வதற்கு சகல காரியங்கள் அவர் ஒழுங்குபடுத்தி வைத்திருப்பார். நம்ம விடுதலை பெற்று வாழும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் பல கிஃப்ட் வச்சிருக்கிறார். அந்த பரிசு பெறுவதற்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பிளாக் போட்டியில வென்றவர்களுக்கு பரிசு பெறும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒரு குயிஸ் போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதே போலதான் நாமளும் இந்த உலகத்தின் யாத்திரையை முடித்து பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நிறைய கிஃப்ட்ஸ் ஆண்டவரை வச்சிருக்கிறாரா. அது என்னென்ன கிஃப்ட்ஸ் என்று வேதாகமத்தில் அழகாக போடப்பட்டிருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்க. முதலாவது பாருங்க, சிறு விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 2:7 பாருங்க, நம்ம இந்த உலகத்தின் யாத்திரையை முடித்து உலகத்தின் கடன்களை முடித்து நல்ல போராட்டத்தை போராடி வெற்றியோடு நம்முடைய யாத்திரையை முடித்து விண்ணுலகம் செல்லும் போது என்னுடைய சமூகத்தில் நிற்கும் போது பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் போது உலகத்தின் காரியங்களை எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரா, தருகிறாரா. பாருங்க, வெளிப்படுத்தல் 2:7 பார்க்கும்போது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சத்தின் கனி என்றால் என்ன? ஏன் இந்த தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் 2 மரம் வைத்திருந்தார். ஒன்று என்னது? நன்மைக்கு அறிவித்த விருட்சத்தின் கனி, அடுத்தது ஜீவ விருட்சத்தின் கனி. நன்மைக்கு அறிவித்த விருட்சத்தின் கனி யார் புசித்தார்? ஏவாளமா என்ன புசித்து தன் கணவனுக்கு கொடுத்து அவங்களே பாவத்தை உற்பத்தி விட்டாங்க. அப்போ நன்மைக்கு அறிவிக்கும் தட்ட விருட்சத்தின் கண்டிக்கும் இந்த மனிதர்கள் என்ன செய்யப்படாது, பறித்து விடக்கூடாது என்றுதான் ஆண்டவர் செஞ்சாரு. 2 பேரையும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போயிட்டாரு. இனி இங்க நன்மைக்கு அறிவித்த விருட்சத்தின் கண்ணி புசித்தா உங்களுக்கு சாவே இருக்காது. இதையும் அவங்க நினைச்சிருவாங்க, பறித்து புசிட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நினைச்சிட்டா உங்களுக்கு வெளியே கொண்டு போயிடணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சுட்டாரு. ஏதேன் தோட்டத்தை விட்டு 2 பேரையும் வெளியே நினைச்சுட்டாரு, கொண்டு போயிட்டாரு. அதுதான் நன்மை தீமை அறிவித்த விருட்சத்தின் கண்ணி பரலோக ராஜ்யத்திலே இருக்கு. நம்ம போகல போன உடனே ஆண்டவர் அந்த கண்ணியை தருவார். நம்ம அதை புசிக்கும் போது நமக்கு எதுவும் இல்லை, சாவு இல்லை, நமக்கு எதுவும் இல்லை, மரணம் இல்லை. அந்த கனியை நம்ம புசிப்பதற்காக ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரா, பரலோக ராஜ்யத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாராம். 2 பார்ப்போம். ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 2:26 பார்க்கும்போது ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன், ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் சொல்லியிருக்கிறார். 3வது வெளிப்படுத்தல் 3:5 பார்க்கும்போது வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போன உடனே நம்ம இப்ப கலர் ட்ரெஸ்ஸா கொடுக்குறோம். ஒருத்தர் ரோஸ் கொடுக்குறோம், ஒருத்தர் ரெட் கொடுக்குறோம், ஒருத்தர் எல்லோ கொடுக்குறோம், அப்படி கொடுத்துக்கிட்டு அழைப்போம். ஆனா பரலோக ராஜ்யத்தின் ட்ரெஸ் வெண்மையான ட்ரெஸ். போன உடனே வெண்மையான ட்ரெஸ் ஆண்டவர் நமக்கு நினைச்சுவாரா, தருவாரா. வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போன பிறகு நம்முடைய நாமத்தை யாருக்கு முன்பாக அறிக்கையிடுவாராம்? பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கையிடுவாராம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, இது ஒரு கிஃப்ட். 4வது தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். வெளிப்படுத்தல் 3:12 பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்துல தூணாக்குவேன். தேவனுடைய ஆலயத்துல நிறைய தூண்கள் இருக்கு, அதுல நம்மள கட்டி வச்சிருவாரு அப்படின்னு தெரியும். ஒரு பிரச்சனை தூணுனா ஒரு அஸ்திவாரமானங்கள், ஒரு உறுதியான ஒரு நபராக நினைச்சுவார், மாற்றுவார். 5 பார்க்கும்போது இயேசு தன்னுடனே கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்வார். வெளிப்படுத்தல் 3:21 பார்க்கும்போது இயேசு தன்னுடனே கூட உட்காரும்படி செய்வார். எப்படி உட்காரும்படி செய்வாரு? ஆண்டவர் ஒரே ஒரு சிங்காசனத்துல தானே உட்கார்ந்துருப்பாரு. நம்ம போயிருக்கும் எப்படி உட்காரும்படி செய்வார்? நம்ம போன உடனே நமக்கு நற்கிரியைகளை கண்டு ஆண்டவர்
பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை கண்டு அவர் என்ன செய்வார்? எழுந்திருப்பார். எழுந்து அவர்கிட்ட என்ன செய்வாரா? தன்னை நம்மள என்ன செய்வாரா? உட்கார வைப்பார் என்று வேதாகமம் சொல்லி பாருங்க. செய்வான் மறிக்கும் போது அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்தார் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். அதன்படி இயேசு வந்து தன்னுடனே கூட உட்காரும்படி செய்வார். நம்மளை அந்த சிங்காசனத்திலே உட்காரு தான் இருக்கிற இடத்துல நம்மளை என்ன செய்வார்? வைத்து எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய நாமத்தை கொடுப்பேன். 2:16 வெளிப்படுத்த 2:16 புதிய நாமம். புதிய நாமம் நமக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க அந்த நாமத்தை என்ன வாசிக்க முடியும். புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய நெற்றியில புதிய நாமம் குறிக்கப்படும் என்று வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. 2:10 பார்க்கும்போது நீ மரணம் வரையிலே உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை தருவேன். ஜீவ கிரீடம் நம்மளுக்கு கொடுக்கப்படும். பெரிய கிஃப்ட். மேய்ப்பர்களுக்கு நிறைய கிரீடங்கள் இருக்குது. மேய்ப்பர்கள் அதாவது சபைக்கு மேய்ப்பர்களுக்கு வேறு கிரீடம் இருக்கிறது. ஊழியர் செஞ்சவங்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது, செய்யாதவங்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. ஆத்ம ஆதரவு செஞ்சவங்களுக்கு நிறைய கிரீடங்கள் இருக்கிறது. நிறைய கிரீடங்கள் இருக்கிறது. கிரீடங்கள் பற்றி நம்ம பார்க்கும் போது அதுக்கு சமயம் இல்லை. நிறைய கிரீடங்கள் இருக்குது. ஆனால் கிரீடம் பொதுவான கிரீடம். இது வந்து பந்தயம், அதாவது இந்த உலகத்தின் யாத்திரையை வெற்றி பெற்ற யாவருக்கும், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த யாவருக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் வந்து இருக்கும்போது அந்த ஜீவ கிரீடத்தை அவர் நம்முடைய சிரசின் மீது என்ன செய்வார்? வைப்பார். நியாய தீர்ப்பு அன்று 2 பாகங்களாக பிரிக்கப்படும். 2 பாகத்தின் நல்லவர்களை ஆண்டவர் கூப்பிடுவார். கூப்பிட்டு ஆண்டவர் கௌரவிப்பார். எப்படி? முதலாவது ஜீவ கிரீடத்தை வைத்தவுடனே கரகோஷம் எழும்பும். பரலோகம் முழுவதும் கரகோஷம் எழும்பும். தேவதூதர்கள் கரங்களை தட்டுவார்கள், பரிசுத்தவான்கள் கரங்களை தட்டுவார்கள். ஆண்டவர் சொல்லுவார், என் மகன் இந்த உலகத்தில் இருக்கும்போது பாடுகளையும் கண்ணீரையும் நிந்தையையும் அவமானத்தையும் சகித்தார். முடிவு வரைந்து உண்மையாயிருந்து தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்து என் மகளுக்கு இந்த கிரீடத்தை நான் வைக்கிறேன் என்று சொல்லும்போது வானமே அதிரும். எல்லாரும் கரகோஷம் செய்வாங்க. அப்பொழுது ஆண்டவர் மகிமையான கிரீடத்தை நமது ஒவ்வொரு தலையில் வைப்பார். ஒவ்வொருவருடைய தலைமையிலும் நமக்குரிய கிரீடத்தை அவர் வைப்பார். உனக்குரிய கிரீடத்தை பற்றி கொண்டு என்று ஆண்டவர் கூறுகிறார். உன்னுடைய கிரீடத்தை மற்றவன் பற்றி கொள்ளக்கூடாது, மற்றவன் எடுத்துக் கொள்ளக்கூடாது. உன்னுடைய கிரீடத்தை நீ பற்றிக்கொள் மகளே என்று கூறுகிறார். உங்களுடைய கிரீடம் உங்களுக்காக பாதுகாப்பாக பரலோக ராஜ்யத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறதா என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? சோதித்து பாருங்கள். அந்த நாளிலே நியாயத்திற்கு அன்று கிரீடம் கொடுக்கப்படும். நம்முடைய காரியங்களுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்படும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக அழைப்பார். ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அழைக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட 2 தேவதூதர்கள் வந்து நம்மளை நினைச்சுவாங்க, அழைத்து முன் கொண்டு வருவாங்க. ஆண்டவர் ஜீவ புத்தகத்தை திறப்பார். நம்முடைய நேம் அந்த இடத்துல இருக்கிறதா என்று பார்ப்பார். நம்முடைய நேம் அந்த இடத்துல இருந்தால் கௌரவிக்கப்படும். ஞாபக புத்தகம் என்று ஒன்று இருக்கிறது, அது திறக்கப்படும். நம்ம செஞ்ச தான தர்மங்கள், நற்கிரியைகள், பரிசுத்தமான வாழ்க்கை எல்லாம் அதுல இருக்கும். அதுக்கு தக்கதாக நம்மள ஆண்டவர் நிச்சயமாக நியாயம் இருப்பார். நல்லவர்கள் எல்லாரும் நினைச்சுவாங்க மோட்சத்துக்கு போவாங்க, கெட்டவங்க எல்லாரும் நரகத்துக்கு நிச்சயமாக போவாங்க. ஒவ்வொருவருக்கும் 2 தேவதூதர்கள், ஒரு சாத்தான் உண்டு. அந்த தேவதூதர்கள் நல்லவர்களை நினைச்சுவான். இந்த மகிமையான கிரீடத்தை அணிவித்த பின்பு, வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்ட பின்பு, அவன் கௌரவிக்கப்பட்ட பின்பு, ஆண்டவரால் பூர்வீக்கப்பட்ட பின்பு, அந்த 2 தூதர்களும் அப்படியே நினைச்சுவாங்க பரலோக ராஜ்யத்துக்கு நினைச்சுவாங்க கூட்டிட்டு போவாங்க. கெட்டவர்களை அந்த சாத்தான் நினைச்சுவான் கூட்டிக் கொண்டு நரகத்துக்கு செல்வான். இப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். நியாயத்திற்கு நாள், அந்த நாள் மிக பெரிய நாள். பூமியில் உள்ள அனைவருமே நடுங்கும் நாளில் பாடலை நாம் பாடுகிறோம். நியாயத்திற்கு முன்பாக நாம் ஒரு நாள் நிற்கணும். நம்முடைய பாவங்கள் அன்னைக்கும் அன்று என்ன செய்யப்படும்? வெளியரங்கமாக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு காணப்பட்டால் மாத்திரமே அந்த இடத்தில் நம்ம தப்புவிக்கப்படும். இப்போ இல்லாவிட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அந்த நாட்டிலே வெளியரங்கமாக ஒத்துழைப்படம் போல பின்னால் காட்டுவார். அப்போ எவ்வளவு ஒரு அசிங்கமான அது தினமாக அது காணப்படும். அதை யோசித்து பாருங்க. நம்முடைய பாவங்கள் வெளியரங்கமாக்கப்படணுமா? சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் செஞ்ச ஒவ்வொரு பாவமும் திரைப்படத்தில் போடப்படும். எல்லாரும் அதை பார்ப்பாங்க. இந்த பையன், இந்த பிள்ளை இவ்வளவு பரிசுத்தமான, இவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு பிள்ளையாக காணப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் இவ்வளவு பயங்கரமான பாவத்தை இவள் செஞ்சிருக்கிறான், இவன் செஞ்சிருக்கிறவங்களுக்கு உலகம் முழுவதும் நம்மளை தூசிக்கும்படியாக
நாட்படியாக அந்த நாள் என்ன செய்யக்கூடாது, அமைஞ்சிடக்கூடாது. வெக்கத்தின் நாளாக அமைஞ்சிடக்கூடாது. குக்குகளின் நாளாக அந்த நாள் அமைஞ்சிடக்கூடாது. அதுக்கு மேலாக அந்த நரகத்துல பயங்கரமான உபத்திரவம், அந்த நரகத்தை சென்றவர்கள் யாரும் திரும்பி வர முடியாது. அவங்க பாவத்துக்கு தக்கதாக தண்டனை அங்கேயும். அதனால ஒவ்வொரு மனிதனும் நாம பிறந்துட்டோம், வெந்ததை திரும்பவும் மறைக்கனால மறுத்து அப்படி போகும். அப்படி நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு ஒரு ஜீவன் இருக்கு. ஜீவனுக்கு நம்ம என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும், கேர்ஃபுல்லாக வாழணும். இது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விளையாட்டான வாழ்க்கை கிடையாது. மனிதனாக கடந்துட்டோம். இன்னும் ஒரு நாள் ஆண்டவர்களுக்கு கணக்கு கொடுக்கணும். மோட்சம் நரகம் என்று இருக்குது. கட்டாயம் மோட்சத்துக்கு போய்தான் ஆகணும். நரகத்துக்கு போக முடியாது. அங்க போனாலுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது. அந்த வேதனைகளை தாங்க முடியாது. இதெல்லாம் நினைத்து ஆண்டுடைய வருகையில நம்ம கைவிடப்பட்டால் ஆண்டிய ஆட்சியில நம்ம அக்கப்பட்டு அந்த நாட்டில நம்ம என்ன செய்ய முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. அந்த நாட்டில் பயங்கரமா நடக்கும். அந்த நாட்டில என்ன செய்ய ரட்சிக்கப்பட முடியாது. நம்ம கோயிலுக்கு போக முடியாது, பைபிள் படிக்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. கையில வச்சு ஆட்டுன்னு ஆட்டுவான். அவன் என்ன சொல்றானோ அதான் நம்ம செய்யணும். அந்த நாள நம்ம ரட்சிக்கப்பட முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் அனுக்கிற நாள், ரட்சிப்பின் நாள். இது ரொம்ப தயவும் கிருபை நிறைந்த நாள். இந்த நாளை நம்ம நினைச்சுக்கணும், கேர்ஃபுல்லாக இருந்து நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோட நினைச்சு ஓடி முடிக்கணும். ஏதாவது ஒரு பாவத்துல நம்ம அக்கப்பட்டு இருக்கோமானால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழணும். நம்ம இன்றைக்கு மதித்தாலும் பர்ஃபெக்டாக மதிக்கணும். 100க்கு 100 பரிசுத்தம் உடைய ஒரு மகனாக மதிக்கணும். இன்னைக்கு ஒரு நிச்சயம் வேணும். இன்னைக்கு மனித ஆண்டுக்கு நான் போயிடுவேன், எந்த பாவமும் என்னிடத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நைட்டு போய் பாவாடிக்கை செஞ்சு ஆண்டவரே நான் கம்ப்ளீட்டா எப்பொழுது வாழணும், எப்பொழுது பர்ஃபெக்டா இருக்கணும், எப்பொழுது பரிசுத்தமா நான் இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு பலனத்தாங்க. என்னால் முடியாது. எனக்கு அப்படி வாழ்றதுக்கு எனக்கு ஒரு கிருபையை தாங்க அப்படின்னு கேட்கும். அந்த நிச்சயமாக நம்முடைய கிருபையினால் உங்களை நிரப்பி அறிவுறுத்தப்படுத்தி அவருடைய மனையை காரியப்படுத்துவார். எப்பொழுது மறைந்தாலும் அவரை சந்திக்கும் பாக்கியத்தை தந்து அவர் உங்களை மகிழ்விப்பார், ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் திறந்திருந்து ஆராதனை கீதங்கள் 5, இருபச்சாண்டு கீதம் 13, கிறிஸ்தவ கீர்த்தனை 5, சர்வோலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம். ஆராதனை கீதங்கள் 5, இருபச்சாண்டு கீதம் 13, கிறிஸ்தவ கீர்த்தனை 5.
விதமாக நம்ம நம்முடைய காணிக்கைகளை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிமையான வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே, நாங்களுடைய சமூகத்திலே வந்து எங்கள் காணிக்கைகளை உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் படைப்பதற்கு தந்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் படைத்த காணிக்கைகளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்த மாதத்தோடு இந்த காணிக்கைகளை படைத்திருக்கின்றார்களோ எல்லா காரியங்களையும் ஆண்டவரை ஆசீர்வாதமாக அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சந்திக்கிறோம். அப்பா, உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உம்முடையவைகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்தின் பலனை உங்களுடைய சமூகத்தில் முழு இதயத்தோடு நாங்கள் வந்து படைப்பதற்கு அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரை எங்களுடைய காசு போட்ட நிறைய ஆசீர்வதித்து பாராட்டியது போல இந்த நாளிலும் ஆண்டவரை முழு மனதோடு சமூகத்தில் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை தந்தை ஏற்றுக்கொண்டு காணிகள் படைத்த பிள்ளைகளின் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா, இப்பொழுது ஆண்டவரை எங்கள் மூலமாக உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி தருகின்றோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. செவ்வாய்களும் பொதுவான சோத்திரத்தை நாங்கள் சேர்த்து இருக்கிறோம். ஆராதனை தினங்கள் 523, ஆராதனைகள் பக்கம் 523. சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவதயாக பிதாவே, பத்திரநாம அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவ கிருபைக்காகவும் உள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் சோத்திரம் செலுத்துகிறோம். தேவதைக்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாய் நாளை உலகத்தை மீட்டுக் கொண்ட நமக்காகவும் மகிமையும் நம்பிக்கைக்காகவும் செலுத்துகிறோம். ஒப்புக்கொடுத்து வாழ்நாளெல்லாம் நடக்கும். இந்த வார்த்தையினாலே மாத்திரமல்ல, நடத்தினால் புஸ்தகப்படுத்தவும் உங்களை அதிகமாய் நேசித்து வழிபடுத்துகின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஒரு நாளிலே நாங்கள் பரிசுத்த இதயத்தோடு உடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை எங்களிடம் காணப்படுகின்ற பாவங்களை அறிக்கையிடவும் எங்கள் இருதயத்தை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஒரு நாளிலே ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் அழைத்து வந்த கருவிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய சிற்பம் இல்லை என்றால் எங்கள் வாழ்வில் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்த தேவன், நீ வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் அப்பா உங்களுடைய கிருபை தாங்க முடியாது சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, புதிய நாளிலும் ஆண்டவரை நாங்கள் எங்களை முழுவதுமாக உங்களுடைய கருத்திலே தாக்கி தருகின்றோம். ஆண்டவரை, உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அப்பா, உமக்கு விரோதமாக ஆண்டவரை எங்களை உங்களுடைய சமூகத்தை விட்டு தூரமாக்குகின்ற எங்கள் இதயத்தில் காணப்படுகின்ற எல்லா பாவமான சிந்தனைகளுக்கும் பாவமான செயல்களுக்கும் எங்களை விலக்கி ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே, எங்களுக்காக சிந்திய உங்களுடைய இரத்தத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, உங்களுடைய காயங்களின் நிமித்தமாக எங்களுக்கு காணப்படுகின்ற எல்லா பாவங்களும் நீங்கவும் உங்களுடைய சமூகத்தில் எங்கள் பாவங்களை எங்கள் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய என்று சொல்லிக்கிறோம். அப்பா, பாவத்தை அறிக்கையிடுகிறவன் இறக்கம் வருவான், இதை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான் சொல்வது போல ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்திலே எங்கள் பாவங்களை உணர்ந்தவர்களாக எங்கள் பாவ சூழ்நிலை உணர்ந்தவர்களாக எங்கள் முழுவதுமாக உங்களுடைய கருத்தில் தருகிறோம். அப்பா, நீரே எங்களை உங்களுடைய பிள்ளைகளாய் அணைந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்வது தகுதி உள்ளவர்களாய் இந்த அனுதின வாழ்விலை நாங்கள் வாழ்ந்து ஜீவிக்க கிருபை செய்யக்கூடிய நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா, இடையில்லாத இந்த உலக வாழ்விலே ஆண்டவரை உறுதியான உங்களுடைய நாமத்தை நாங்கள் பற்றிக் கொள்வதற்கு கிருபை செய்யக்கூடிய நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா, விசேஷமாக ஆண்டவரை இந்த கிருபையின் நாளிலும் ஆண்டவரை வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக படிக்கின்ற பிள்ளைகளுக்காக தூர தேசத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக சமூகத்தில்
சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ கண்ணோக்கி பார்க்கக்கூடிய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை ஏற்ற ஆசீர்வாதத்தை தேவன் தாமே பரத்திலிருந்து கட்டளையிடுங்க ஜெபிக்கிறோம் அப்பா. செய்கின்ற தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை 30, 60, 100மாக நீ பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்திற்காக ஆண்டவரே, சபையோட ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பேராக உங்களை கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் காணப்படுகின்ற எல்லா சூழ்நிலைகளும் மாறும். குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்த ஆண்டவரை உம்மை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மால் உருவாக்கப்பட்ட ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருளிருக்கின்ற குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, குடும்பத்தில் ஒவ்வொரு முதியோர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முதிர் வயதில் ஆண்டவரை கணிந்து புஷ்டி பசுமையுமாய் வாழ்வதற்கு கிருபை செய்யுங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் ஒவ்வொரு முதியோர்களும் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்த வழிகளில் நாங்கள் நடக்கவும் உடைய வசனத்தை எங்களுக்கு கற்றுத்தரந்து சில கிருபைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் உடைய வசனத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு முதியவர்களும் எதிராக உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உண்மையில் மகிழ்ந்து கலியோடு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தில் ஒவ்வொரு பணியாளர்களும் பொறுப்பாளர்களும் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பணிகளை செய்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தாமே ஏற்ற ஆசீர்வாதத்தை வாரத்திலிருந்து கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, வீட்டில் குடும்பத்துக்காக இந்த நாளிலே ஆண்டவரே சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களின் இழப்பு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இருதயத்தின் பாரமாய் காணப்படுகிறது என்பதை அறிவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே குடும்பத்திற்கு தேவன் தாமே நீர் ஆறுதலையும் தேர்தலையும் அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தோடு ஓடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பணியை செய்த உம்முடைய அடியாரை ஆண்டவரே இந்த நாளிலே எந்த காரணமே தெரியாமல் ஆண்டவரே கிருபை எண்ணி பார்க்கிறோம் அப்பா. குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவன் தாமே நீர் ஆறுதலை அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் தாமே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து ஏற்ற வேளையிலே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இருதயத்தில் காணப்படுகின்ற பாரங்கள் நீங்க தேவன் தாமே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வலது கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை தாங்கி நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வருகையின் பொழுது ஆண்டவரே உம்முடைய அடியாரை நாங்கள் காண்போம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது ஆண்டவர் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையின் காலத்திலே நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்க இந்த கிருபை செய்யக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விலையில்லாத இந்த வாழ்விலே ஆண்டவரே நாங்களுடைய வருகை பொழுது ஆயத்தமாக இருக்க மற்றவர்களை ஆயத்தப்படுத்த இந்த கிருபை செய்யக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தை ஆண்டவர் முழுவதுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கு தேவன் தாமே நீர் ஆறுதலையும் தேர்தலையும் அளித்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கண்ணீரை துடைத்து ஆண்டவரே நீர் ஆறுதலை அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வருகையின் பொழுது ஆண்டவரே உடைய மகிமையிலே உடைய அடியாரை நாங்கள் மீண்டுமாக காண்போம் என்ற விசுவாசத்தில் உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் விண்ணப்பி ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே உடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆலயத்தை முழுவதுமாக ஆலயத்தை முழுவதுமாக உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆலயத்தை கொண்ட ஆண்டவரை நீர் குறித்து வைத்திருக்கிற உம்முடைய திட்டம் என்னவோ ஆண்டவருடைய திட்டம் என்னவோ அதன்படி நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆலயத்தின் பணியாளர்கள் பொறுப்பாளர்கள் பாடகர் குழுவிற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரவேல் பிள்ளைகளுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு நீர் தந்த ஒவ்வொரு கிருபைக்காகவும் உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உதவிகளினால் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்கள் இருதயங்களில் இருந்து நாங்கள் உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தாவீதை உடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டது போல ஆண்டவரே இந்த நாளில் உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக கண்டு ஆண்டவரே உடைய கண்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக கண்டு ஏற்ற ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே இந்த நாளை முழுவதுமாக உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கின்ற இந்த நாளில் ஆண்டவரே நீரே எங்களை முழு கிருபையோடு வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் முழுவதுமாக உடைய கருத்தை தாழ்த்தி தருகின்றோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இத்தருணத்தில் உருப்பட்ட மண்டலத்துக்கு பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு பெரும்பொழுது சர்வ வல்லமை தேவனே, இரண்டு விரோதம் மூன்று விரோதம் நாம நாளைக்கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்டு உங்களிடத்தில் வைத்து வாக்கு இருக்கிறது கர்த்தாவே. உமது அடியார்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக
எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிவையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மை ஒருவரும் என்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. பின்பவரின் விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 698, இரண்டாண்டு கீதம் 476, பாமாலை 102. ஆராதனை கீதங்கள் 698, இரண்டாண்டு கீதம் 476, பாமாலை 102. எந்த ஜீவன் பேசுவது சொந்தமாக எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே பெறுவார்களாக.